morning and the Slowly Bash Gaming. In this video, we will talk about Minecraft Mansion Tycoon Part 4. So, subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, share பண்ணுங்க. அப்புறம் நாங்க போற வீடியோ உங்களுக்கு தினமும் வரும். பெல் ஐகானை ஆன் பண்ணி வச்சிருங்க. ஆமா. ஓகே. நம்ம வீட்டுக்கு கேமிங் இப்பதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. சரி. நான் இப்ப எனக்கு 15 கோல் இருக்குது. சோ இதெல்லாம் நான் போய் வித்துட்டு வரேன். 15 கோல்க்கு செல்லே ஆகாது. பரவாயில்லை. இது பணக்காரி. எனக்கு வந்து லேபிஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? நானே நான் லேபிஸ் கார் வாங்கி போட்டுறேன். ஹெல்ப் பண்ண இப்போ கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு நானும் கொஞ்சம் நீ லேபிஸே வாங்கினேன்னு வாங்கலையோ? வாங்கிய நீ அதான் சொல்கிறேன். தேங்க்ஸ். போனதாட்டி நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டே ப்ரோ மியூசிக்கை நீங்கள் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, நீங்கள் பேசுகிற வாய்ஸ்லாம் கேட்க முடியலையே, நான் மறந்துட்டேன். ஸோ இந்த தாட்டி நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் லேபிஸ் 40 அயன் கிடச்சிக்கிட்ட வந்து எடுத்துக்கோ. இதில் அந்த காப்பரில் 26 தான் கிடச்சிது. அது எப்படி எனக்கு புரியவே இல்லை. அயனில் மட்டும் நிறைய இது கிடச்சிது. கிடைச்சிது. சரி அப்படியா? ஓகே பை பை. ஓகே இப்போ நம்ம எடுத்து வந்தாச்சு. ஓகே ஃபஸ்ட்டு நான் அந்த கன்வெர்ட்டர் அது கூட நான் வாங்கலாம். நீங்கள் என்னென்னா ஆளே வாங்க போறியா? பரவாயில்லை, நைஸ். ஒருத்தனை வாங்கிட்டேன். ஒருத்தனை வாங்கிடல, பரவாயில்லை. நான் என்ன இருக்கு இன்னும் பார்த்தா. ஓகே இப்போ நம்ம அந்த கிராஃபிக்ஸ் சுற்றுலாம் லைட்டாக ஹேங் ஆகுது. சரியான அடி. ஆஃபா தொலைதான் நம்மளுக்கு என்ன வருது இந்த கிராஃபிக்ஸு. ஓகே எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க பணக்காரனாக இருந்தா கைஸ், அதில் விட்டுட்டேன் கைஸ். சரி இந்த மாதிரி பண்ணுறதான்னு பார்ப்போம் இந்த கிராஃபிக்ஸு. ஓகே இதெல்லாம் நம்ம போய் விற்றுட்டு வரலாம். வெள்ளை கலரில் அடிச்சு போட்டுக்கலாம். அவன் போயிட்டான். கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி ஒருத்தன் அவன் போயிட்டான். ஓகே இப்போ என்கிட்ட 15,000 கிட்டத்தட்ட 15,000 இருக்குது. இப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ லேபிஸ் கன்வெர்ட்டரு கொஞ்சம் ஒர்க்கர்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கு எவ்வளோன்னு தெரியல, வளர்ந்துச்சு. அதனால் சைடில் என்னமோ போகுது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே நான் ஒரு ஒர்க்கர் வாங்கி போட்டேன். கொஞ்சம் ஹெல்ப்புங்க அது இருக்க முடியுமா? இங்கேனிக்கு என்னமோ போகுதுங்க. எனக்கு இன்னும் ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க, நானும் உங்கள் பக்கத்தில் வந்துடுவேன். புலிஸ் ஓகே வாங்கும். உங்களுக்காண்டி நான் வெயிட் பண்ணிடுவேன். அந்த இதையும் எடுத்துட்டு வர லேபிஸு அயன் எடுத்தேன். உங்கள் வீட்டில் அந்த லேபிஸ் எடுத்து வந்து எங்கள் வீட்டில் வைக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன வாங்கிட்டு தருவாள்? 25,000 உங்களுக்காண்டி கரெக்டாக 5க்கு 5 ஆச்சு. 25 கிடச்சிருச்சோ? பரவாயில்லை. அயன் வித்து இருக்கு. இப்போ அதையும் வாங்கி போட்டுருந்தேன். இன்னும் தூங்குறவங்களை மட்டும் வெளியே கொடுத்துட்டு ரீஸ்டாக்கர் கண்டிப்பாக வாங்கி போடுங்க, அது இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. அயன் மேனேஜர் 10,000 தான். ரீஸ்டாக்கர் 17,000. காசு ஒரு மாதிரியே கொள்ளடிக்கிறாங்கல்ல. கொஞ்சம் வேகமாக வாங்கலாம் எங்கள் வீட்டுக்கு. காப்பர் கொஞ்சம் காப்பர் வேணாம், இது லேபிஸு. இதை வரேன் நான் என் வீடு கொஞ்சம் விற்றுட்டு வரல. போட்டாச்சு. திரும்ப வேலை பார்க்கலாம். நான் வளர்ந்து நினைக்கிறேன், எடுக்கணும்னு வந்து பார்க்குறேன். எங்கே விற்று தொலைன்னு என்ன ஒன்று இருக்குது. வேகமாக பண்ணுறேன்.
ஓகே இப்போ நம்ம வேகமாக பண்ணனேன். வேகம் இந்த வாங்கிட்டு தேடி ஒன்று வந்துடுது. இதில் எத்தனை பேர் இருக்கலாம்? நிறைய பேர் இருக்கலாம்ல. இதில் இந்த லாபிலையா? லாபியில் சரியாக தரல. கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறான்னு நினைக்கிறேன். 4 பேர் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3. ஆமாம், நீங்கள் சொன்ன 4 பேர். வந்துட்டேன். நீங்கள் வந்து வீட்டில் வேலை பார்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு வரேன். வைக்க முடியலையே. இது வைக்க முடியாது. அந்த கையில் வைக்க முடியுமான்னு கேட்குறீங்களோ? அது வைக்க முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வாங்க. ஓகே, பார்க்கலாம். கொஞ்சம் இன்னும் 2000 ரூபா வந்துச்சுனாக்க தூங்குறவனை எழுப்பி விடுறவனை வாங்கி கொடுத்துருவேன். அப்படியே அந்த கல் எடுத்துட்டு இருந்து வைக்கிறவனையும் வாங்கி கொடுத்துடலாம். அயன் கொஞ்சம் வேகமாக இருக்குது, ஆனால் காப்பர் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆமாம், என்னன்னு தெரியல. அந்த காப்பரில் 29 கிடச்சிருச்சு. நைஸ். ஓகே காய்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம். மறக்கவும் மறந்துடாதீங்க. செகண்ட் இப்போ 23,000 வந்துருச்சு. குட். அன்லாக் மைனிங். இப்போ இதெல்லாம் வேணாம் எனக்கு. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் கொஞ்சம் லேப்பீஸ்க்கு நான் ஆள் வாங்கி போகிறேன். ஃபஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணேன். இந்த காசு போனாலும் பரவாயில்ல. வந்து தூங்குறாங்களா? வந்து நம்ம காசு போடணுமா? ஆனால் அவங்க தூங்குவாங்களான்னு தூங்குறான். எங்கள் வீட்டில் தான் வச்சிடற வேலைக்குன்ட்டு பேருக்கு எல்லாத்தையும் வேகமாக இப்போ எடுத்துகிட்டு போனேன். ஹோம் கொடுத்து வேகமாக ஏதாவது வெளில வரணும்னா வாங்க மறந்துடாது. அது வாவ், கோலில் ஒரு 72 சென்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, வேகமாக போய் வைக்கலாம். ஓகே, அவ்வளோதான். எடுத்தாச்சு. இப்போ நம்மள்ட்ட ஒரு 11,000 ரூபா இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மட்டும் போகுது. நம்ம 2 பேர் கட்ட ஒரு வேலை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அவங்களுக்கு எடுக்க வரேன்ட்டேன். அதுக்குள்ளே எனக்கு 24 செஞ்சிருச்சு. எனக்கு அந்த ஃபாஸ்டர் எதில்? காப்பரில். காப்பரா? நான் வாங்கி போட்டுறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு 20,000 கேட்குறானோ. ஸோ அதனால அந்த காசு இல்லை. கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வேகமாக வாங்கலை. நல்லா இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் நான் இது எதுக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வேகமாக நம்ம பண்ணணும். 22,000 ரூபா கிடச்சிச்சு. 24,000 ரூபா. என்னடா தூங்குறிய? அந்த இது வாங்கி கொடுத்துருவோம். இந்த இது வாங்கி கொடுங்க. 5 லட்சம். 5 லட்சம். இருங்க, போக கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும். லேப்டாப் காசு கிடைக்குது. லேபிஸ்க்கு அதிகமாக கிடைச்சா அதுக்கடுத்தது இது என்னமோ அது டைமண்ட்டு அந்த இது இருக்குல்ல. எங்கள் வீடு கண்டிலா அவங்க ஏன் பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்கோ. இது வரை தராங்க. லேபிஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நிறைய வச்சுருந்து இப்போ என்னென்ன பேர் 2 எனக்கு கொடுக்குது. எனக்கு புரியல. 2 ஆள் வாங்கி கொடுக்குறீங்களா? இல்லை, நான் இந்த இதில் நான் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தேன். இப்போ பக் ஆகிடுச்சு. அவனும் அப்புறம் தான் ஸ்கேம் பண்ணுறானோ. இந்த இதில் நான் போய் நான் வச்சுருந்தேன். இப்போ என்னென்னா மொத்தமாக அப்பிட்டு ஓட்டிட்டானோ. கேவலமாக இருக்குது. என்ன பார்த்துக்கோங்க. 5 பேர் தான் இருக்கு. 5 இதான் இது வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன்.
நான் உங்களுக்காக எங்கள் வீட்டில் இந்த 3 வீடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். விற்று பாருங்க. விற்க முடியலையா உங்களால்? இல்லை இவன் ஃபுல்லாக இருக்குதுனால நேரம் இல்லை, நீங்கள் வேலை பாருங்க. இவன் அதுக்குள்ளே இவன் வச்சுட்டு எனக்கு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நான் வேலை பார்க்குறேன். என்ன இது முடியவும் மாட்டேங்குது. உடனே வச்சுட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக இருக்குது. இப்போ அவனே தான் வந்து வச்சுட்டு போகிறான். இப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன், நான் நிற்கிறேன் வேகமா. அவன் தப்பாக வச்சுட்டு போயிட்டுருக்கான். கவலைப்படாது, இப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ வச்சு பாருங்கள். வச்சுட்டு நான் வைக்க முடியல என்னால். அப்படியா சார், நீங்கள் வந்து இங்கே வேலை பாருங்கள். நான் கொஞ்சம் விற்றுட்டு வரேன். உங்கள்கிட்ட லேப்டாப்ஸுக்கு எல்லோரும் வாங்கி போட்டுட்டா? எல்லோரும் வாங்கி போட்டா தூங்க ஆரம்பிச்சு. ஓகே, நம்ம வேகமாக விற்கலாம். விற்றுட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் இருக்குதும். அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணது, அதுக்கப்புறம் கோல்டு தான் போகணுன்னு நிறைய இருக்குது. எனக்கு இப்போ தான் 6000 கிடச்சிருக்கு. 10,000 வேணும் ஓகே, பார்த்தீங்களா? இந்த 8000 தான் இருக்குது. இந்த 8000 வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியுதுன்னு நாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20க்கு மேலே இருந்துக்கு அது ஏதோ பக் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக அவ்வளோதான். ஓகே, ஒரு டிஷர்ட் அடியை போடுங்க. இல்லை நான் வீட்டுக்கு தான் வந்துடுவேன். இது அடிச்சு தெரியல. ஏன் உங்களால் அடிக்க முடியலையா? இந்த வேலை பார்த்துக்கிட்டாங்க. இல்லை ஒரு 51 ஐயன் எத்தனை நல்ல என்ன பண்ணணும். நீங்களே அடிச்சுட்டு சரியான மஞ்சள் அடி. கொஞ்சம் உங்களுக்கு காசு செஞ்சிருச்சா? இந்த ஒரு 8000 செஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் வேலை பார்த்துக்கோங்க. இன்னும் 3000 உங்களுக்கு தேவைப்படுது. 8000 செஞ்சிருச்சோ? ம், ஆமாம், அப்போலாம் 3000 தேவைப்படுது. ஓகே, 39,000 இருக்குது. வரேன். அப்புறம் 2 பேரையும் உங்களால் வாங்கி கொடுக்க இல்லை இல்லை, கஷ்டம். ஒருத்தனுக்கே 11,000 கேட்குறாங்க. 14,000. நீங்கள் வாங்கிட்டீங்களா? நான் ஃபுல்லாக வாங்கிட்டேன். அந்த தூங்குறவனே எழுப்பிடுறது. இது மட்டும் இன்னொன்று 13,000. 14 சொல்லிட்டேன். சரி, போய்த்தரேன். ஓகே, நீங்கள் வீட்டு போய்க்கோங்க. நான் எல்லாரையும் வாங்கி போட்டேன். கரெக்டாக 30,000 கிடச்சிட்டு மொத்த காசும் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ண முடியும், நான் பார்த்துட்டு வரேன். 5 லேக். இதுக்கப்புறம் எங்கேயும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 5 லேக் நான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி கேட்டுக்கிறானோ? மேலேயுமா போகலாம்? அது நான் பார்க்கல. கொஞ்சம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறதோ. 100 சொல்லிடுச்சு. இப்போ நம்ம எதாவது போய் கொஞ்சம் இது பண்ணாங்க. எதாவது நம்ம போய் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நானும் உங்களுக்கு ரெடீம் கோடு கிடச்சி நானும் உங்களுக்காண்டி சொல்கிறேன். இந்த லாக்கு மீன்ஸ் நான் ஒன்று இன்னும் நீங்கள் வாங்கலையா? ஃபஸ்ட்டு நான் அவனை வாங்கினேன். அவனை வாங்குறது நல்லது. எங்கள் லீடர் போர்டில் யார் ஃபஸ்ட் இருக்கிறா? ஸோ நாங்கள் 2 பேர் இருக்கிறோமா? ஸோ 2 பேரில் நீங்கள் தான் என்னை விட அதிகமான சொல்கிறேன் பண்ணிக்கிறியா? நான் வேறு 602 ரூபா பண்ணிக்கிறேன். நீங்கள் 900 பண்ணிக்கிறியா? குட், நைஸ். ஓகே, ஹிந்திக்காரன் படிக்கலாம் டெய்லியே உங்களுக்கு. கொஞ்சம் ராக்கு வச்சுறவனே வாங்கி போட்டு நான் பார்த்துட்டு என் வேலையை பார்க்குறேன். இப்போ நம்மளால எத்தனை தூக்க முடியும்? அந்த ஒரு நீங்கள் மேக்ஸ் பண்ணிடல, அந்த ஒரு மேக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எத்தனை தூக்க முடியும்?
இந்த 25,000 கிடைச்சிருச்சு. இப்போ நான் போய் அவனை வாங்கி அதில் மேக்ஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எதுக்கு 5 லட்ச ரூபா சேர்க்குறீங்க? நானா ஸ்பீடாக வேலை ஓவர் மேக்ஸ் பண்ணிட்டேனா. அதில் எத்தனை எடுக்க முடியும் மேக்ஸ் பண்ணால்? 5. 5 3 எடுக்க முடியும். அது வைக்கிறேன்னு நினைக்கிறேன். வைக்கிறது தான் நானே கேட்குறேன். வைக்கிறது 8. 8ஆ? ஆமாம். 5 இது மேக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். வைக்கிறது நல்லா 8. 5 தான் மேக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நான் கேட்குறேன். இந்த இது 2 இது மேக்ஸ் பண்ணி 3 இது எடுக்க முடியும்ண்ணா. ஓகே 43,000 சேர்ந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வேண்டியது எதுனா போய் வாங்கிட்டு வரலாம். அதுக்கு இவ்வளோ காசு இருக்கேன் சம்மந்தமே இல்லாமல் வச்சுட்டேன். ஓகே இப்போ நம்ம விண்டோஸ் வாங்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரிசல்ட் சேர்ஸ் நினைக்கிறேன். 1000 டைமண்ட் இருக்கிறேன். சும்மா கோயின்னு காசு கேட்குறானோ. நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோதான். என்கிட்ட 1000 டைமண்ட் இருக்குது. நீங்கள் எனக்கு முன்னாடி கட்டினீங்களா, உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. நீங்கள் எந்த இதே வாங்கல, நான் அப்புறம் எதுனா வாங்கிட்டேன். நீங்கள் ரொம்ப லேட்டு. ஆனால் என்கிட்ட ரொம்ப காசு இருக்குது. டைமண்ட் இந்த பாருங்க, நான் இப்போ கூட கோர் எடுத்துட்டு வந்து இந்த காப்பர் எடுத்துட்டேன்னா தான் காணும். இருக்குது. அதான் இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. மொட்டை மாடி போகலாங்க. மொட்டை மாடி போய் கொஞ்சம் வாங்கவே முடியும். இங்கே நம்மளால ரெட் ஸ்டோன் அந்த இது கன்வெர்ட்டர் வாங்க முடியும். இது நம்ம மைண்ட் கிராஃப்டில் இப்போ ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுவோமே. ஆமாம். ஒரு பவர் மாதிரி ரெட் கலரில் ஒரு பிளாக் மாதிரி இருக்குமா, அது. அன்லாக் கராஜ். நீங்கள் இந்த கராஜ் அன்லாக் பண்ணிட்டீங்களா? இந்த கராஜ் அன்லாக் பண்ணிட்டீங்களா? என்ன கராஜ்? இந்த 369 ஜெம்ஸ் கேட்குறாங்கல்ல, அதான் நீங்கள் 369 தெரியலையே. போய் பாருங்கள். என்னன்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டு வாசலுக்கு வாங்கினேன். இந்த இங்கே வாங்கினேன். இந்த அது இல்லை, சைடில் திரும்புங்க. அந்த இருக்குது பாருங்க, அதை போய் வாங்க. இல்லை அந்த 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 இருக்குது பாருங்க. இந்த அவங்க போகிறாங்க, எடுங்க, நான் என்ன நடக்குது பார்க்குறேன். இந்த இருக்குது பாருங்க, வாங்க. எனக்கு இன்னும் காசு இல்லையே. என்னங்க வேஸ்ட் ஆகி தோண்டிட்டீங்க. ஓகே காய்ஸ், உங்கள் வேஸ்ட் ஆகிட்டாங்க. ஓகே இப்போ நம்ம வாங்குவோம். ஸோ நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே வாங்க வாங்குவானா. திரும்ப நம்ம ஷாப்புக்குள்ளே போயிடலாம். 48,000 அதுக்குள்ளே கிடச்சிருச்சு எனக்கு. அப்போ வெளியே போக மாட்டேங்குது. ஏழை குடிச்சா போக முடியாது. ஓகே ஓகே என்ன 100 இருக்கு வெறும் 2,000 வரை தரணும். பார்த்துருக்கீங்களா? கோல்ஸ் சடா ஃப்ரீயா. ஐயா எனக்கு கழிச்சிருச்சு காசு. நான் வாங்க போகிறேன். என்ன வருதுன்னு பார்த்துங்க. என்னங்க அப்டேட் ஆகுது. அவ்வளோதானா? என்னென்னமோ பேசிக்கிட்டானோ. முன்னாடி கொஞ்சம் வருது. 50 பில்லியன் இருக்குல்ல, அது வரைக்கும் வருது கொஞ்சம். இல்லை அவனை ஏதோ பீத்திக்கிட்டானா தான் நான் கேட்டேன். எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ என்கிட்ட 53,000 இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு போய் உங்களுக்கு வேகமாக வேலை பார்க்குறேன். நான் போய் வாங்க போகிறேன். நான் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அடுத்தது ஒரு 5 லட்சம். ஓகே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இன்னும் 5 லட்சம் தொடவே இல்லை. நானே இன்னும் 1 லட்சம் சொல்லலாம். சொல்கிற மாதிரி போய்க்கிறேன். இந்த பாருங்க. ஓகே இப்போ நம்ம மேலே போய் ஸ்டோர் அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா இங்கே எல்லாமே வாங்கி தொலைஞ்சிட்டேன். வெயிட் பண்ணுவோம், சீக்கிரமாக காசு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் சொன்னால சீக்கிரமாக வந்துடுறேன். ரொம்ப சளியாக இருக்கு. இதில் ஒரு 30, இதில் ஒரு 30. ஸோ 10 வித்தாலே நம்மளுக்கு 5000 கிடைக்கும். இந்த இதில் நம்மளுக்கு ஒரு 15000 கால் இல்லாமல் இருக்காங்க. இதில் எவ்வளோ கிடைக்குன்னு ஒரு கால் பார்க்கலாமா? பாதி வரைக்கும், இன்னொரு கால் கொஞ்சம் எலும்பு மட்டும் இருக்குது. இல்லை டிசைன் எனக்கு எவ்வளோ தரான்? 6000 ப்ளஸ் ஒரு 3000, ஒரு 9000 தரான். இதுக்கும் 15000 தரான். அதோட ஒரு 7500 டிப்ஸை தரான். நைஸ். ஓகே 48000. ஓகே நான் இப்போ நம்மள்கிட்ட 49000 ஆகுது. மேலே போகிறோம், ஃப்ளோர் அன்லாக் பண்ணுறோம். வேறு எதையும் வாங்கி தொலைவே கூடாது. அதை வாங்கி தொலைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் 1 லேக் தொட்டுட்டு நான் மேலே போகலான்னு இருக்கிறேன். வாங்கி தொலையாத, வாங்கலாம்னு நினைக்கிறேன். வாங்காத, அந்த வேலை எதுவுமே வாங்கலை. எல்லாத்தையும் வாங்கினா அதுக்கப்புறம் மொத்த காசும் கிடச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒர்க்கருக்கு எவ்வளோன்னு தெரியல. மேலே வாங்க மொத்த காசும் கழிப்பாகணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எனக்கு இது கேட்குறோம். அவ்வளோ காசு 1,10,000 தான். 1,10,000 வச்சுக்கிட்டேண்ணா. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வாங்க, அப்போ தெரியும். இது அவனுல இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்க மாட்டானுங்களோ? ஈஸியாக தான் இருக்குது. விலையை பாருங்க. ஓகே இப்போ நான் என்கிட்ட ஒரு கொஞ்சம் நிறைய காசு இருக்குதோ. அதுக்குள்ளே 90,000 தான். நான் ஆனால் சொல்கிறேன்ல, புரியல. கொயின்னு காசு அப்புறம் ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு வேறு தெரியல. இந்த ராக் வைக்கிறவங்க நெக்ஸ்ட்டு வாங்கி போட்டுருங்க. கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிச்சிடுவோம். ஆமாம் சார், டைம் ஆகிடுச்சு ஏற்கனவே. ரெட்ஸ்டோன். ஓகே வேணுமா? வா இந்த வேலை நீங்கள் நான் இதை சொன்னேன். அடுத்தது நீ வா, அடுத்தது நீ வா. நான் ரெட்ஸ்டோனை அப்படியே இது பண்ணிட்டேன். நான் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 8 வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட்லேயே. ஒட்டால வேலை பார்த்தா ம் ஒட்டோனை மட்டும் நான் வாங்கி போட்டேன். நானும் ஒருத்தர் தான் வாங்கி போட்டேன். ஓகே வேங்காம் இவனை ஏன்டா எடுத்தான்? அவனை யாரா எடுக்க சொன்னான்? நான் சொல்ல வளரேன் தேவையில்லாமல் பார்த்துட்டுக்கிறாங்க. என்னத்தங்க உன்னை பற்றி ரெஸ்டோரில் உன்னிக்கு எவ்வளோ கிடைக்கிது? தெரில, நான் இந்த நேரம் விற்றே பார்க்கணும். 4 வாங்கிட்டேன், பார்ப்போம். அறுபத்தி 6,400 கட்டலானோ? 6,400. ஓகே இப்போ நான் வந்து ஒரு 9 வச்சுக்கிறேன். ஓ வெளியே போ. சரியான சட்டமாக இருக்குது guys. 33,000. சரி ஓகே guys, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் லைக் பண்ண வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். பாய் 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 பாய்.